திருச்செந்தூர் முருகன் கோவில் தெய்வானை யானை தாக்கி 2 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் முரளிகணேஷ், விவரம் என்ன? அதாவது தேவா, இன்று பிற்பகல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலினுடைய யானை தெய்வானை தாக்கியதுல அந்த யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவருடைய உறவினர் சிசுபாலன் ஆகிய 2 உயிரிழந்தாங்க. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. வனத்துறையினர் விசாரணை நடத்தியிருக்காங்க. மருத்துவ குழுவினர் யானைக்கு பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது இன்று பிற்பகல் உதயகுமாரனுடைய உறவினர் சிசுபாலன் கோவிலுக்கு வந்திருந்த அவர் உதயகுமாரை யானையினுடைய அறையில சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இருவரும் அந்த சிசுபாலன்கிறவரு யானைப்பாகன் மற்றும் யானை தெரியும்படியாக செல்ஃபி எடுத்திருக்காரு. முதல்ல அவருடைய மொபைல் போன்ல அந்த தெய்வானை கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இரும்பு கதவு பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையில வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இருவரும் அங்கேயே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்துட்டு அங்கிருந்து புறப்படும் போது சிசுபாலன்கிறவர் யானை மேல தட்டி, யதார்த்தமாக யானை மேல தட்டி வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், இதில் கோபமடைந்த தெய்வானை சிசுபாலன் தாக்கி இருக்கிறது. இந்த தாக்குதல சிக்கியிருந்த சிசுபாலனை காப்பாற்றுவதற்கு முயன்ற உதயகுமாரை சுவரோடு வைத்து யானை நைத்ததாக தெரிகிறது. இதுலதான் இந்த இருவரும் உயிரிழந்ததாக முதல் கட்ட தகவல் வெளியாகிட்டு இருக்கிறது. இருந்த போதும் தற்போது சிசிடிவி காட்சிகளை வச்சு ரகசியமா போலீசார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தேவா, தகவலுக்கு நன்றி முரளிகணேஷ்.